கடலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகள் அனைத்தும் அதிமுகவுக்கு பாதகமாக மாறும். உதயசூரியன் தான் இங்கு உதிக்கும். கடலூர் சட்டமன்ற தொகுதியில் உண்மையான கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 இன்று வெளியிட இருக்கிறது. பாருங்கள், காணலாம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உச்சக்கட்ட பரபரப்பில் இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் திருவிழா இன்னும் சில நாட்களில் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த வரிசையில் தமிழகத்தின் முக்கிய கட்சிகளின் அலுவலகங்கள் எல்லாம் வேட்புமனு, விருப்ப மனுக்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் கடலூர் சட்டமன்ற தொகுதியின் உண்மையான கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 இன்று வெளியிட இருக்கிறது. வாருங்கள், காணலாம். கடலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? கடலூரில் இயற்கையாக அமைந்த துறைமுகத்தை ஆங்கிலேயர்கள் தங்களது சரக்குகளை ஏற்றிச் செல்லும் முக்கிய வழியாக பயன்படுத்தினார்கள். இந்த தொகுதியில் உள்ள புனித டேவிட் கோட்டையை துறைமுக அலுவலர் பங்களா, பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பழைய மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகம் ஆகியவை ஆங்கிலேயர் காலத்தால் கட்டப்பட்டது. இந்த நகரில் தான் புகழ்பெற்ற பாடலீஸ்வரர் கோவில், திருப்புள்ளியூர், ஆட்கொண்ட வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. சென்னையில் மெரினா கடற்கரை அமைந்துள்ளது போல் கடலூரில் உள்ள வெள்ளி கடற்கரை, அதாவது சில்வர் பீச், பயங்கர ஃபேமஸ். இதெல்லாம் கடலூரின் சிறப்பு வாய்ந்தவை ஆகும். கடலூர் தொகுதியில் மீன்பிடி தொழிலும் கிராமப்புறங்களில் விவசாய தொழிலும் பிரதான தொழிலாகும். தென்பெண்ணை ஆறு, கொடிலம் ஆறு, உப்பனாறு ஆகிய 3 ஆறுகள் கடலில் சங்கமிக்கும் இடமாக கடலூர் அமைந்துள்ளது. புயல், மழை, வெள்ளம், சுனாமி உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் தொகுதியாகவும் கடலூர் அமைந்துள்ளது. கடலூர் மாநகராட்சியில் கடலூர் மாநகராட்சி, கடலூர் ஒன்றிய 52 ஊராட்சிகளுடன் அமைந்துள்ளன. 2016 சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் விவிபேட் வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட 17 தொகுதிகளில் கடலூரும் ஒன்று. இங்கு வன்னியர் மற்றும் பறையர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாகவும், முதலியார், செட்டியார், உடையார், இஸ்லாமியர்கள் கணிசமாகவும் உள்ளனர். வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கே பெரிய கட்சிகள் அனைத்தும் வேட்பாளர்களாக களமிறக்குகின்றனர். கடந்த 2011, 2016 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட MC சம்பத் வெற்றி பெற்று அமைச்சரானார். 2021 தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஐயப்பன் 84,563 வாக்குகள் பெற்று MLA ஆனார். மேயரின் கணவர் ராஜா அவர்களும் போட்டியிட முயற்சித்து வருகிறார். ஆனால் அறிவாலயமும் குறிஞ்சி இல்லமும் ஒருவரை டிக் செய்துள்ளதாக தகவல்கள் வருகிறது. அதிலும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் முழு ஆதரவோடு இளைஞர் அணியை சேர்ந்த KGST சரத், அதாவது திராவிட சுடர் குடந்தை பெரியார் என்று அழைக்கக்கூடிய நீலமேகம் அவர்களது பேரன் சரத் அவர்களுக்கு இளைஞர் அணியின் கோட்டாவில் இந்த முறை கடலூர் உறுதி செய்யப்படும் என்ற தகவல் குறிஞ்சி இல்லத்தின் வாயிலாக வெளியேறி வருகிறது. இவர் கடலூர் மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார். படித்த இளைஞர், அதிலும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் முடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இந்த குடும்பத்திற்கும் திமுகவிற்கும் மிகப்பெரிய பந்தம் இருப்பதை வல்லூர் கோட்டத்தில் திமுக இளைஞர் அணியின் சார்பில் நடத்தப்பட்ட அறிவுச்சுடர் மாநாட்டில் இவரது தாத்தாவிற்கு புகழாரம் செய்யப்பட்டது திமுக தலைமையினால். ஆதலால் இப்பொழுது இளைஞர் அணியின் கோட்டாவில் KGST சரத்துக்கு கடலூர் வேட்பாளராகும் வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பாக இருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒதுக்கப்பட்டால் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் வேட்பாளராக களமிறங்க தயாராக இருக்கிறார். அடுத்ததாக அதிமுக கூட்டணியின் சார்பில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் MC சம்பத் வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் வேட்பாளராக களமிறங்குவார் என தெரிகிறது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் களப்பணியிலேயே ஈடுபட்டு வருகிறார். கடலூர் தொகுதியை பொறுத்தவரை நிறைய கோரிக்கைகள் இன்னும் நிலுவையிலேயே உள்ளது. அதன்படி கடலூர் மாநகரத்தில் உள்ள பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வர வேண்டும். வரலாற்று சிறப்பு மிக்க கடலூர் மாநகரம் நகராட்சியாக இருந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டும் இன்னும் வளராத தொகுதியாகவே கடலூர் உள்ளது. சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள் சரிவர செய்யப்படவில்லை. குப்பை மேலாண்மை சரியாக மேற்கொள்ளப்படவில்லை. கடலூரில் இருந்து புதுச்சேரி செல்ல ரயில் திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும். மஞ்சக்குப்பம் மைதானத்தை உலகத்தரம் வாய்ந்த
மைதானமாக தரம் உயர்த்த வேண்டும் என்பதெல்லாம் இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த தொகுதியில் திமுக அதிமுக சமபலத்துடன் இருந்த போதும் பாமகவுக்கான வாக்கு வங்கி இருப்பதால் இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி இப்பொழுது வேகமாக வலம் வருகிறது. ஆனால் தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகள் அனைத்தும் அதிமுகவுக்கு பாதகமாக மாறும். உதயசூரியன் தான் இங்கு உதிக்கும் என திமுக இளைஞர் அணியினர் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்த்து வருகிறார்கள். MRK பன்னீர்செல்வத்தின் பின்னர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரும் தாவேகாவும் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு பிரகாசமாக இருப்பதாகவும், புதியவர்களும் பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து ஒருவர் போட்டியிட்டால் இங்கு வெற்றி பெறலாம் என்ற பல்வேறு கணக்குகளுடன் அனைத்து கட்சியினரும் களம் கண்டுள்ளனர். தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்க போகிறது என்பதை இறுதியில் காணலாம். அதுவரை காத்திருங்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வெற்றியை உறுதி செய்ய தமிழகத்தின் பல MP MLAக்களுக்கு உதவிய King 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது புதிய அப்டேட்டுகளுடன் தயாராக இருக்கிறது. உங்கள் வெற்றிக்கான முதல் படியை கீழுள்ள லிங்கில் இணைந்து முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட King 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என King 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.